எல்லாருக்கும் வணக்கங்க. டிவியை திறந்தாவே காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அவ்வளோ சீரியல்ஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லா சேனல்ஸ்லையும் உள்ள சீரியல் ஆக்டர்ஸ் அவங்களோட ஆக்டிங்காகவே பலவிதமான சம்பளங்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ எந்தெந்த நடிகர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற விவரம் லீக் ஆகிட்டு இருக்கு. டிஆர்பியில் முன்னணி இடத்துல இருக்கும் நடிகர்கள் யார் அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுலே நமக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதுலேயும் ஒரு நாளைக்கு பிரபல நடிகர்கள் வாங்குற சம்பளம் அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் அதிகமாக யார் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? பொதுவாகவே இந்த சீரியல் அப்படிங்கிறது சினிமா போல் கிடையாது. ஏன்னா டெய்லி நம்மளோட வீட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் நிறைய பேரை பார்த்தே பிடிச்சி போயிருந்திருக்கும். சினிமா அப்படின்னாவே நடிகர்களுக்கு குறிப்பிட்ட ஷெடியூல் கொடுத்து கால் ஷீட்டை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் சீரியல் அப்படி கிடையாது, பல வருஷமாக ஓடிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சீரியலில் இப்போலாம் 15 நாட்கள் கால் ஷீட் ஒதுக்கி பொதுவாக இப்படி தான் சீரியல் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்க்கும் சம்பளமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சீரியலில் பல வருஷமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற ஒரு சேனல் அப்படின்னா அது சன் டிவியில் தான். ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ சீரியல். அதனால தான் சன் டிவி சீரியல் எப்பயுமே டிஆர்பி நம்பர் 1ஆகவும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு போட்டியாக எவ்வளோ சேனல்ஸ் எவ்வளோ சீரியல்ஸ் கொண்டு வந்தாலும் சன் டிவிக்கு ஈடாக அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. விஜய் டிவி வேணால் ரியாலிட்டி ஷோ வீக்கெண்டில் வேணால் டிஆர்பி இடம் பிடிச்சிருக்கலாம். ஆனால் வீக் டேஸில் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அவ்வளோ சீரியல்ஸ், அதுலேயும் மதியம் ஒரு படம், இப்படி பிஸியாகவே போயிட்டு இருக்கிற சீரியல். எந்த ஒரு சீரியல் டிஆர்பியில் நம்பர் 1 வருதோ அந்த சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு அதிகமாக சம்பளம் வரும். ஏன் இப்பெல்லாம் சீரியல் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா அது உடனே 1 மணி சிறப்பு காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கும் ஸ்பெஷல் காட்சி கொடுக்குறாங்க. அப்படிதான் ரீசெண்டாக சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் முடியறதுக்கு முன்னாடி மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் 7 நாளும் இந்த சீரியல் நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் சன் டிவி ஆவரேஜாகவே கயல், எதிர்நீச்சல், வானத்தை போல, இனியா, சுந்தரி இது போல் பல டாப் 5 சீரியல்ஸ் டிஆர்பியில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனாலேயே இதில் நடிச்சிட்டு இருக்கிற சீரியல் ஆக்ட்ரஸ்க்கும் நல்ல ஒரு சம்பளம் கிடச்சிட்டு இருக்கு. கயல் சீரியல் சைத்ரா ரெட்டிக்கு 20,000 போல் ஒரு எபிசோட் போல் தராங்க. சைத்ரா ரெட்டி இந்த கயல் சீரியல் நடிக்கிறது மூலயமாவே இப்போ 25,000 போல் கூட வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு அந்த சீரியல் இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸையும் கவர்ந்துருக்கு. இந்த சீரியலுக்கு பரவலாக ரொம்பவே நல்ல வரவேற்பு தான் கிடச்சிட்டு இருக்கு. சைத்ரா ரெட்டிக்கு அடுத்து இனியா சீரியல் நடிச்சிட்டு இருக்க ஆலியா மனசா. இவங்க சன் டிவிக்கு வரத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் ராஜாராணி சீரியலில் செம்பா அப்படிங்கிற கேரக்டரில் அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து ராஜாராணி சீசன் 2ல் சந்தியாவும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இன்பிட்வீனில் அவங்க ப்ரெக்னன்சியாக இருந்ததுனால இந்த சீரியலை விட்டு விலகி இப்போ திரும்பியும் சன் டிவி இனியா சீரியலில் வந்து ஒரு நாளைக்கு 20,000 போல் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க ஆலியா மனசா. ஆலியா மனசாவை தொடர்ந்து சன் டிவியில் ரொம்பவே நல்லா ஓடிருக்கிற இன்னொரு சீரியல் அப்படின்னு பார்த்தா அது வேற எதுவும் இல்லை, சுந்தரி சீரியல் தான். இந்த சுந்தர சீரியல் ஹீரோயின் கேப்ரிலா முன்னாடி ஒரு மாடலாக டிக்டாக் பிரபலமாக இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் டிவி வந்ததுக்கப்புறம் தான் இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்க விஜய் டிவியில் அறிமுகமானாலும் சன் டிவி தான் இவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா சுந்தரி சீரியல் மூலயமா தான் பட்டி தொட்டி எல்லாம் நல்ல பிரபலமானாங்க. கேப்ரிலா ஒரு எபிசோட் நடிப்பதுக்கு 40,000 போல வாங்கிட்டு இருக்காங்களாமா. அதே போல் இந்த சீரியல் முடியறதுக்கு முன்னாடி டிஆர்பி நம்பர் 1ல் வந்துட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியல் ஹீரோயின் ஜெரணி ஒரு எபிசோடுக்கு 15,000 போல சம்பளம் வாங்கியிருந்திருக்காங்க. இப்போ சன் டிவியில் இந்த சீரியல் முடிஞ்சதுனாலே திரும்பி கன்னடத்திலே பல சீரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஜெரணி. அடுத்த நடிகை தென்றல் சீரியல் மூலமாகவே சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி விஜய் டிவி ஆஃபீஸ் சீரியலில் நடித்த ஸ்ருதிராஜ் ஒரு நாளைக்கு 40,000 போல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் சன் டிவி சீரியல் ஆக்ட்ரஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கோமே, விஜய் டிவியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா கல்யாணம், மகாநதி, சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லி பல சீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ ஹீரோ ஹீரோயின்ஸ் வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லி பல ஆக்டர்ஸ் விஜய் டிவிலேயும் தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா விஜய் டிவியில் நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே இப்போ நியூ கமர்ஸாக இருப்பாங்க. அதனால இவங்களோட சேலரி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது வரைக்கும் பாண்டியன் ஸ்டோரில் நடித்த நம்ம தனமணியாக நடிச்சிட்டு இருந்த சுஜிதா மட்டும்தான் 15,000 ஒரு நாளைக்கு வாங்கியிருந்திருக்காங்க. மற்றபடி எல்லா ஆக்ட்ரஸும் முக்காவாசி 7,000, 8,000, 10,000 இது போல தான் வாங்கிட்டு இருக்காங்க விஜய் டிவியில். விஜய் டிவிக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழும் விஜய் டிவியில் உள்ள ஆக்ட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எத்தனையோ நடிகர்கள் விஜய் டிவியை விட்டு ஜீ தமிழுக்கு போனாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் மிர்ச்சி செந்தில் அவர்கள், கார்த்திக் ராஜ் இவங்கெல்லாம் விஜய் டிவியை விட்டு ஜீ தமிழுக்கு போனாங்க. அப்படி அங்கே சம்பள உயர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சம்பளம் அதிகமாக தான் இருக்குது.
ஏற்கனவே விஜய் டிவில நாம இருவர் நமக்கு இருவர் சீசன் 2 அப்படிங்கிற சீரியல்ல அண்ணன் தங்கச்சி செட்டிமெண்டா தான் நடிச்சிருப்பாரு மெர்ச்சல் செந்தில் அவர்கள். ஆனா அதே கதையை கொண்டு அண்ணா சீரியல்ல சண்முகம் ரோல்ல செம்மையா நடிச்சிட்டு வராரு. இதனாலே ஒரு சீரியல்ல ஒரு எபிசோடுக்கு 28,000 போல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதே போல இந்த சீரியல்ல செந்திலுக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருக்கிற நித்யா ராம் இவங்க ஏற்கனவே சன் டிவில நந்தினி சீரியல்ல அதிக சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இவங்க 23,000 போல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு எபிசோடுக்கு. சராசரியா ஒரு நடிகர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், அந்த சீரியலோட லென்த் இதெல்லாம் பொறுத்து தான் சம்பளம் அப்படிங்கிறது உருவாகுது. விஜய் டிவி ஜி தமிழை கம்பேர் பண்ணும்போது சன் டிவி அதிகமாகவே சம்பளம் தந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ சீரியல்ஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லா சேனல்ஸ்லயும் உள்ள சீரியல் ஆக்டர்ஸ் அவங்களோட ஆக்டிங்காகவே பலவிதமான சம்பளங்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப எந்தெந்த நடிகர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற விவரம் லீக் ஆகிட்டு இருக்கு. டிஆர்பில முன்னணி இடத்துல இருக்கும் நடிகர்கள் யாரு அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுலே நமக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். அதுலேயும் ஒரு நாளைக்கு பிரபல நடிகர்கள் வாங்குற சம்பளம் அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் அதிகமாக யார் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? பொதுவாகவே இந்த சீரியல் அப்படிங்கிறது சினிமா போல கிடையாது. ஏன்னா டெய்லி நம்மளோட வீட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் நிறைய பேரை பார்த்தே பிடிச்சி போயிருந்திருக்கும். சினிமா அப்படின்னாவே நடிகர்களுக்கு குறிப்பிட்ட ஷெடியூல் கொடுத்து கால் ஷீட்டை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் சீரியல் அப்படி கிடையாது, பல வருஷமாக ஓடிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சீரியலில் இப்போலாம் 15 நாட்கள் கால் ஷீட் ஒதுக்கி பொதுவாக இப்படி தான் சீரியல் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்க்கும் சம்பளமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சீரியல்ல பல வருஷமா சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற ஒரு சேனல் அப்படின்னா அது சன் டிவில தான். ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ சீரியல். அதனாலதான் சன் டிவி சீரியல் எப்பயுமே டிஆர்பி நம்பர் 1ஆவும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு போட்டியா எவ்வளோ சேனல்ஸ் எவ்வளோ சீரியல்ஸ் கொண்டு வந்தாலும் சன் டிவிக்கு ஈடா அவ்வளோ குவாலிட்டியா கொடுக்க முடியாது. விஜய் டிவி வேணா ரியாலிட்டி ஷோ வீக்கெண்ட்ல வேணா டிஆர்பி இடம் பிடிச்சிருக்கலாம். ஆனா வீக் டேஸ்ல மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அவ்வளோ சீரியல்ஸ், அதுலயும் மதியம் ஒரு படம், இப்படி பிஸியாவே போயிட்டு இருக்கிற சீரியல். எந்த ஒரு சீரியல் டிஆர்பில நம்பர் 1 வருதோ அந்த சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு அதிகமாக சம்பளம் வரும். ஏன் இப்பெல்லாம் சீரியல் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா அது உடனே 1 மணி சிறப்பு காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கும் ஸ்பெஷல் காட்சி கொடுக்குறாங்க. அப்படிதான் ரீசெண்டா சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் முடியறதுக்கு முன்னாடி மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் 7 நாளும் இந்த சீரியல் நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில தான் சன் டிவி ஆவரேஜாவே கயல், எதிர்நீச்சல், வானத்தை போல, இனியா, சுந்தரி இது போல பல டாப் 5 சீரியல்ஸ் டிஆர்பியில் வந்துகிட்டே இருக்கிறதுனாலயே இதில் நடிச்சிட்டு இருக்கிற சீரியல் ஆக்ட்ரஸ்க்கும் நல்ல ஒரு சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு. கயல் சீரியல் சைத்ரா ரெட்டிக்கு 20,000 போல ஒரு எபிசோட் போல தராங்க. சைத்ரா ரெட்டி இந்த கயல் சீரியல் நடிக்கிறது மூலயமாவே இப்போ 25,000 போல கூட வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு அந்த சீரியல் இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸையும் கவர்ந்துருக்கு. இந்த சீரியலுக்கு பரவலா ரொம்பவே நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிட்டு இருக்கு. சைத்ரா ரெட்டிக்கு அடுத்து இனியா சீரியல் நடிச்சிட்டு இருக்க ஆலியா மனசா. இவங்க சன் டிவிக்கு வரத்துக்கு முன்னாடி விஜய் டிவில ராஜாராணி சீரியல்ல செம்பா அப்படிங்கிற கேரக்டர்ல அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து ராஜாராணி சீசன் 2ல சந்தியாவும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இன்பிட்வீன்ல அவங்க பிரெக்னன்சியா இருந்ததுனால இந்த சீரியலை விட்டு விலகி இப்ப திரும்பியும் சன் டிவி இனியா சீரியல்ல வந்து ஒரு நாளைக்கு 20,000 போல சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க ஆலியா மனசா. ஆலியா மனசாவை தொடர்ந்து சன் டிவில ரொம்பவே நல்லா ஓடி இருக்கிற இன்னொரு சீரியல் அப்படின்னு பார்த்தா அது வேற எதுவும் இல்ல, சுந்தரி சீரியல் தான். இந்த சுந்தர சீரியல் ஹீரோயின் கேப்ரிலா முன்னாடி ஒரு மாடலா டிக்டாக் பிரபலமா இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கறது அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. என்னதான் இவங்க விஜய் டிவில அறிமுகமானாலும் சன் டிவி தான் இவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா சுந்தரி சீரியல் மூலயமா தான் பட்டி தொட்டி எல்லாம் நல்ல பிரபலமானாங்க. கேப்ரிலா ஒரு எபிசோட் நடிப்பதுக்கு 40,000 போல வாங்கிட்டு இருக்காங்களாமா. அதே போல இந்த சீரியல் முடியறதுக்கு முன்னாடி டிஆர்பி நம்பர் 1ல வந்துட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியல் ஹீரோயின் ஜெரணி ஒரு எபிசோடுக்கு 15,000 போல சம்பளம் வாங்கியிருந்திருக்காங்க. இப்ப சன் டிவில இந்த சீரியல் முடிஞ்சதாலே திரும்பி கன்னடத்திலே பல சீரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஜெரணி. அடுத்த நடிகை தென்றல் சீரியல் மூலமாவே சன் டிவில ரொம்பவே ஃபேமஸ் ஆகி விஜய் டிவி ஆஃபீஸ் சீரியலில் நடிச்ச ஸ்ருதிராஜ் ஒரு நாளைக்கு 40,000 போல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் சன் டிவி சீரியல் ஆக்ட்ரஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கோமே, விஜய் டிவில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் டிவில சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, தென்றல் வந்து என்னை தேடும், ஆஹா கல்யாணம், மகாநதி, சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லி பல சீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ ஹீரோ ஹீரோயின்ஸ் வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லி பல ஆக்டர்ஸ் விஜய் டிவில தான் இருக்காங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா விஜய் டிவில நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே இப்ப நியூ கமர்ஸா இருப்பாங்க. அதனால இவங்களோட சேலரி ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இது வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ல நடிச்சா நம்ம தனமணியா நடிச்சிட்டு இருந்த சுஜிதா மட்டும் தான் 15,000 ஒரு நாளைக்கு வாங்கி இருந்திருக்காங்க. மற்றபடி எல்லா ஆக்ட்ரஸும் முக்காவாசி 7,000, 8,000, 10,000 இது போல தான் வாங்கிட்டு இருக்காங்க விஜய் டிவில.
விஜய் டிவிக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜீ தமிழும் விஜய் டிவில உள்ள ஆக்டர்ஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எத்தனையோ நடிகர்கள் விஜய் டிவியை விட்டு ஜீ தமிழுக்கு போனாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா மெர்சி செந்தில் அவர்கள், கார்த்திக் ராஜ் இவங்கெல்லாம் விஜய் டிவியை விட்டு ஜீ தமிழுக்கு போனாங்க. அப்படி அங்க சம்பளம் உயர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சம்பளம் அதிகமா தான் இருக்கு. ஏற்கனவே விஜய் டிவில நாம இருவர் நமக்கு சீசன் 2 அப்படிங்கிற சீரியல்ல அண்ணன் தங்கச்சி செட்டிமெண்டா தான் நடிச்சிருப்பாரு மெர்சி செந்தில் அவர்கள். ஆனா அதே கதையை கொண்டு அண்ணா சீரியல்ல சண்முகம் ரோல்ல செம்மையா நடிச்சிட்டு வராரு. இதனாலே ஒரு சீரியல்ல ஒரு எபிசோடுக்கு 28,000 போல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதே போல இந்த சீரியல்ல